கேட்டு கோலம் போடுற? உன்னை தாண்டி கேக்குறேன், யார கேட்டு கோலம் போடுற? ஆண்டி, போட்டா என்ன தப்பு? இது புனிதமான துளசி மரம், இங்க நீ எப்படி கோலம் போடலாம்? அச்சா, ஒரு பத்தினி கோலம் போட்டா அப்ப கூட நீங்க இதேதான் சொன்னீங்க. நீங்க போட வேண்டாம் சொன்னா நான் போடல. நீங்களே போடுங்க ஆண்டி. 1 மினிட். ஒரு கேள்வி. நான் என்னதான் அழிச்சுக்கிட்டேன்? நீங்க 2 உயிரை அழிச்சிட்டீங்க. ஐ மீன் கொலை பண்ணிட்டீங்க. பாப்பா உயிரும் சேர்த்து. எரியல கொல்லில எந்த கொல்லி நல்ல கொல்லி? நானா கொலை செஞ்ச நீங்களா? யோசிச்சு பாருங்க, கோலம் போடுங்க. என்னம்மா ஜானகி, உன் மாமியார் தீ குளிச்சிட்டு இருக்கல? அத்தை கிட்ட என்ன இந்த மாதிரி பேச வச்சுட்டீங்களே மாமா. சித்திரகுப்தா, இவ சொன்ன வார்த்தையில புண்ணியம் இருந்தா இவ கணக்குல எழுது, பாவம் இருந்தா என் கணக்குல எழுது. சொல்லிட்டேம்மா, நீ உன் கடமையை செய், பாரத்தை தூக்கி என் தலையில போடு. இதுதான் உன் மாமா உனக்கு சொல்ற கலியுக பகவத்கீதை. தள்ளு. கேட்டீங்களா? அவன் என்ன கொலைகாரின்னு சொல்லிட்டு போறான். கேட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன செய்ய முடியும்? அவ சொல்றது உண்மைதானே. அம்பிகை, மாதவின்னு எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறத இந்த ஜானகிக்கு தெரியாம மறைச்சிரு. நான் ஜானகின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மாதவின்னு தெரிஞ்சும் என்ன மகளா ஏத்துக்கணும். அந்த மண்பக்குவம் இவருக்கு கூட. மங்களாதேவி விஷயம் தெரிஞ்சா என்ன மன்னிப்பாளா? நான் மங்களாதேவி பொண்ணுன்னு தெரிஞ்சா இவர் என்ன ஏத்துக்குவாரா? ஓம் கிரீம் ராஜராஜேஸ்வரி நமஹ காமாட்சி தேவி நமஹ கற்பூர வீராஞ்சம் தரிசயாமி. கொஞ்சம் இருங்க, வர. என்னாச்சு சங்கர? எங்க காட்டுக்கு நடு ஹால்ல என்ன இது அக்கிரமம்? என்ன வார்த்தை சொன்ன? இவங்க அண்ணிமா, என் தாய்க்கு சமம். அப்படியா? ஜானகியும் இந்த லட்சுமணனுக்கு அண்ணிதான். இவருக்கு தாய் மாதிரி. அன்னைக்கு இந்த அம்மா அவளை என்ன சொன்னாங்களோ அதேதான் நானும் திருப்பி சொன்னேன். இதுல என்ன தப்பு? நல்ல அடி நெத்தியில. அவ என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பாத்தீங்களா? எய்தவன் இங்கேயே இருக்க அம்பை நோவது ஏன்? என்னென்ன சொல்ற? எவனோ தன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறானே, அவனை பத்தி சொன்னேன். அப்பா, என்னம்மா? வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இந்த கோயில் அங்க பிரதட்சணம் செய்ய போறேன். ஜானகி,
ஜானகி, அப்பா. நீ சத்திரத்துக்கு போமா, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிப்பா. குட் மார்னிங். நீ எதுக்கு காஃபி கொண்டு வந்த? ஏ, நான் கொண்டு வந்த என்ன தப்பு? இது என் பொண்டாட்டி எனக்காக செய்யற காரியம். அவளை தவிர இன்னொரு பொண்ணு இதை செய்யறத நான் விரும்பல. சார், ஒரு சந்தேகம். உங்க பொண்டாட்டி குடுக்கிற காஃபியை தான் குடிப்பேன்னு சொன்னீங்களே, அவங்க உங்களுக்கு அதை மட்டும்தான் செஞ்சாங்களா? இந்த 4 செவருக்கும் நடுவுலே உங்களுக்குள்ள எத்தனையோ ரகசியம் நடந்திருக்கும். மத்தவங்க உங்க மேல பழி போட்டப்போ நீங்க எப்படி சார் நம்பினீங்க? அப்புறம் நீங்க என்ன சார் ஹஸ்பண்ட்? உங்க சித்தப்பாக்கும் லட்சுமணுக்கும் அவ மேல இருந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு எப்படி சார் இல்லாம போச்சு? அவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு நீங்க ப்ரொப்ரேட்டர் இல்லங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா பார்ட்னர் இல்லையா? கர்ப்பிணியா இருந்த உங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்தினப்போ ப்ரொப்ரேட்டரா தட்டி கேட்கலனாலும் பார்ட்னருங்கிற முறையில தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா? வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களே, என்ன ஒரு நியாயம் சார் இது? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? பாதாம் அல்வா சாப்பிட்ட திருப்தி. சோ உன் புருஷன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தீ குளிக்கிறனா? குளிக்கட்டும் குளிக்கட்டும். பாருமா, எங்க அண்ணன் குடும்பம் உன்னை உத்தமின்னு ஒத்துக்கணும். ஜஸ்டிஸ் மாதவியத்தை மகளா ஏத்துக்கணும். உன் தங்க மாதவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இப்படி ஒரே கல்லுல 3 மாங்கா நான் அடிக்கணும். அதுக்குத்தான் ஒரு நல்ல ஐடியா யோசிக்கிறேன், வரமாட்டேங்குது. சித்தப்பா, ஐடியாவை சீக்கிரம் வரவைங்க சித்தப்பா. ஏண்டா கண்ணா? மாதவியும் ஜஸ்டிஸும் இன்னும் 4 நாள்ல மெட்ராஸ்க்கு வர போறதா சேட்டு வீட்டுக்கு மாதவி லெட்டர் போட்டிருக்கான். ஐயோ, அவங்க மெட்ராஸ் வந்துட்டா ஜானகி உயிரோட இருக்கிற விஷயம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன செய்ய போறீங்க சித்தப்பா? மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்க போறேன். ஒரு நல்ல ஐடியா. என்ன ஐடியா மாமா? அம்மா, அந்த ஐடியாவை இப்பவே சொல்லிட்டா நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி போறது? நாளை காலையில பாரு. சித்தப்பா, என்கிட்ட மட்டும் உங்ககிட்ட மட்டும் நாளை காலையில. சாஸ்திரிகளே, வர 18ஆம் தேதி நல்ல நாளான்னு பார்த்து சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்றேன், பேஷா பார்த்துடுறேன். பொண்ணோட ஜாதகம் இருக்க? பொண்ணுக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாது. சரி, பையனோட ஜாதகமாவது இருக்க? பையன் யாருன்னு இன்னும் முடிவாகல. பையன் தோப்பனார் ஜாதகமாவது இருக்காப்பா? பையனுடைய தகப்பனார் இன்னும் கல்யாணத்துக்கே சம்மதிக்கல. இவ்வளவு சிக்கல் இருக்கு, அப்ப நல்ல நாள் எதுக்கு? பேசாம சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு பண்ணுங்க. அப்பதான் பேயும் பிசாச்சும் வாக்கிங் போற டைம். வரட்டுமா மிஸ்டர் பொன்னம்பலம்? உங்காத்துல இப்படி ஒண்ணு தேவையா? சங்கரா, இவ்வளவுதான் கேவலப்படுத்த முடியுமா? மன்னிக்கணும். மாதவிக்கு வர 18ஆம் தேதி கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிளைய மட்டும் நீங்க முடிவு பண்ணா போதும்.
ஜானகியை வீட்டை விட்டு வெளியில துரத்தின போது கைய கட்டிட்டு வேடிக்கை பார்த்த மிஸ்டர் ராமனாய் இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி இத ஒரு கொலகார குடும்பமா மாத்தின பரதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துல பிறந்த பாவத்துக்காக தன்னுடைய காதலை தியாகம் பண்ணிட்டு லக்ஷ்மணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஆக மொத்தத்துல திருவாளர் பொன்னம்பலத்துக்கும் திருமதி பொன்னம்பலத்துக்கும் பிறந்த பையங்கள்ல ஒருத்தர் மாதவி கழுத்துல தாலி கட்டணும். அதான் விதி. இது கல்யாண பத்திரிகையோட மாடல். இதுல மாப்பிள்ளை பேரை எழுதல, அதை எழுத வேண்டியது உங்க பொறுப்பு. இது மணப்பெண் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்றது பழுத்த சுமங்கலி உங்க பொறுப்பு. ரெண்டையும் பூஜை ரூம்ல வைக்கிறேன். பாலாஜி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரூமுக்கு வரேன். எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடு. வரேங்க. எப்படியும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அதான் மஞ்சள் தடவன. கௌசல்யா, இத பாருங்க, இத்தனை வருஷ தாமத்திய வாழ்க்கையில உங்களை விக்கிரகமாவும் இந்த வீட்டை கோயிலாவும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு சஞ்சலம். சொன்னா தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு பயம். சொல்லு. நான் தான் பொம்பளை, வரத சொன்னது அப்படியே நம்பிட்டேன். நீங்க ஆம்பளை, நீங்களாவது தீர விசாரிச்சிருக்கலாமே. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எங்க பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க, பேசுங்க. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே அப்புறம் மாறுறதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பேச்சு வரும் கௌசல்யா? அப்படி சொல்லாதீங்க. அதுல கௌசல்யா, ஆண்டவன் என்ன ரொம்ப சோதிக்கிறான். இந்தாங்க. என்ன அது? நீங்க படிச்சு ஓகே சொல்லிட்டா நான் பத்திரிகையை பிரிண்ட் பண்ண கொடுத்துருவேன். என்ன பத்திரிக்கை? இது கல்யாண பத்திரிகையோட மாடல். யாரு கல்யாணம்? உங்க பொண்ணுக்கு. ஆ? அதான் மாதவிக்கு சார். மங்களாதேவி செட்டப்ல உங்களுக்கு பிறந்ததே அந்த மாதவிக்கு. மாப்பிள்ளை யாரு? உங்க மாப்பிள்ளை ராமன் தான். ஆ? ஜானகியோட புருஷனையே மாதவிக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப என் ஜானகியோட கதி? அதோ கதிதான். மூத்ததாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது ரெண்டாம் தரமா மாதவி எப்படியா கட்டி வைக்கலாம்? மூத்த தாரம் ஜானகியோட அம்மா உயிரோட இருந்தப்போ ரெண்டாம் தாரமா மாதவியோட அம்மா மங்களாதேவி நீங்க சைட்ல செட்டப் பண்ணல. அதே மாதிரிதான் இதுவும். கலியுகத்துல கை மேல பலன்னா எப்பவோ செஞ்ச தப்புக்கு ஏயா என்ன இப்படி போட்டு கொல்ற? அபச்சாரம், அபச்சாரம். நான் ஏன் உங்களை கொல்றேன்? ஊரறிய மாதவி உங்க பொண்ணுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா எனக்கு போதும். ஒத்துக்கிட்டா இந்த மஞ்ச பத்திரிகையில ராமனுக்கு பதிலா வேற பேர் வரும். ஒத்துக்கல என்ன? வேற ஒரு மஞ்ச பத்திரிகையில உங்க பேரு ரிப்பேர் ஆயிடும். நல்லா யோசிங்க. எல்லாம் ஏற்பாடு ஆயிட்டா? வெரி குட், வெரி குட். ஆமா, கடைசியா என்னதான் முடிவு பண்ணாங்க? யாருக்கும் கல்யாணம்? அதுதான் தெரியல. என்னம்மா ஜானகி, செட்டப் எல்லாம் எப்படி இருக்கு கவனிச்சியா? மாமா, எனக்கு பயமா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்னமா பயம்? நம்ம குடும்பத்தை சேர்ந்த யார் யார் இந்த கல்யாணத்துக்கு வராங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்துல மன்னிப்பு கட்டுட்டு தான் அர்த்தம். உள்ள பாத்தியா, நம்ம ராமாயண இல்லத்தின் மூல கதாசிரியர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவரை வேண்டிக்கிட்டு வாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன
எல்லாம் ரெடியா? என்ன ஐயரே ஒரு மாதிரி இருக்கீங்க? பயத்தை சொல்ல வேண்டிய மந்திரமே மறந்து போயிடுத்து. தப்பா நினைக்க கூடாது, யாருக்கும் யாருக்கும் கல்யாணம். தப்பா நினைக்க கூடாது, அது இன்னும் முடிவாகல. ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கொடுக்கறதால 2 கல்யாணமா? பொண்ணு ஒண்ணுதான், ஆனா மாப்பிள்ளை தான் யாரு அப்படின்னு இன்னும் முடிவால. போலீஸ் கேஸ் ஆயிடாதப்பா, நான் புள்ள குட்டிக்காரன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என் 35 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணவே இல்லப்பா. உங்க ஆசையை நிறைவேற்றத்தான் இந்த கல்யாணமே. சித்தப்பா, நீங்க எது சொன்னாலும் செய்ய நாங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கோம். ஐயா, அம்மா வந்தாங்க. அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. அம்மா, இப்ப யாருக்கும் யாருக்கும் கல்யாணம்? யார் யாருக்கு தாலி கட்டினாலும் அதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படி எல்லாரும் ரெடிமேட் ஆன்சரோட வந்து இப்ப உங்களுக்கு தான் புரியும். ஹரேராம். என்ன? ஆமாண்டா, உன் அண்ணன் ஊரெல்லாம் பாராட்டுற புலவர் பொன்னம்பலம் தான் வந்திருக்கேன். என்ன தீக்குளிக்க வைக்க போறேன்னு 1000 தடவை சொல்லிட்டே இருப்பியே. ஜானகிக்கு நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த ஆண்டவன் சன்னிதானத்துல உண்மையிலேயே இப்பத்தாண்டா தீக்குளிக்க போறேன். டேய், கல்யாண மாலையோட வந்திருக்கேன்டா. என்னென்ன சொல்றேன்? இந்த மாதவிய என் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருங்க? என் மூத்த மகன் ராமன் தான். அப்பா, ஒரு பிரச்சனை விட்டது. மாப்பிள்ள உட்காருப்பா, மன வந்து உட்காரு. பொண்ணை வர சொல்லுங்க. ஆனாலும் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் தாலி கட்டி விடுப்பா. பொண்ணை வர சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். சர்வமங்கள மங்கள்யே சிவே சர்வாத்ராதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமல. நிறுத்துங்க. ஜஸ்டிஸ் சார், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? கட்டுப்பா, சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மூத்ததாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது 2ஆம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம்? ஜஸ்டிஸ் சார், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? கட்டுப்பா, சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மூத்ததாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது 2ஆம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம்? ஜானகி உயிரோடு இருக்காளா? ஏன் ஜஸ்டிஸ் சார், பொண்ணு செத்து போற கவலையில இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்னா ஜானகி செத்துட்டுதான் போலீஸே நம்ம வீட்டுல வந்து சொல்லல. அவ போன இடத்துல இத்தனை நேரம் புல்லு முளைச்சு போயிருக்கும். நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஜானகி உயிரோட தான் இருக்கா. இன்னைக்கு காலையில வர என் வீட்டுல தான் இருந்தா, இப்பதான் அவளை காணும். பாவம், பொண்ணு செத்த கவலையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. என்ன சொன்னீங்க? மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாத. வெரி குட். ரேஷன் கார்டுல பாமாயில் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதாதே, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. மாதவி ஜானகியோட தங்க. இன்னும் கொஞ்சம் முத்துக்கள் உதிரட்டும். மாதவி எனக்கும் இன்னொருத்தைக்கும் பிறக்கும். மாதவி அம்மாவை நான் கைவிட்டதுனால இன்னைக்கு மாதவி சமூகத்துக்கு முன்னாடி ஒரு தாசி அனுக்கிற. அதுக்கு நான் தான் காரணம். கொஞ்சம் சார், இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா நான் ஒத்துக்கிறேன். மாதவியும் என் மக. அது போதும் சார் எனக்கு. இப்பாவது சொல்லியா, என் பொண்ணு ஜானகியை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இவதான் ஜானகி. ராமா, நீ தாலி கட்ட போனது ஏற்கனவே நீ தாலி கட்டின ஜானகிக்கு தாண்டா. இத்தனை நாளா நம்ம வீட்டுல உங்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கின இவ ஜானகி தான், மாதவி இல்ல. அம்மா ஜானகி, ஏமா உனக்கு இன்னும் இந்த மாதவி வேஷம்? ஜானகி, தீர விசாரிக்காம உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக எங்களை மன்னிச்சிடுமா? நான் மாணவியா நடிச்சதுக்கு
நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ இத்தனை நாளா என் வீட்டுல ஜானகியா இருந்தது மாதவி. இப்போ அவ எங்கே? அம்மா மாதவி, வெள்ளமாமா. உங்க எல்லாரையும் கொஞ்ச நாள் தீக்குளிக்க வச்சுட்டேன், என்ன மன்னிக்கணும். சங்கரா, நான் இன்னும் தீ குளிக்கலடா. ராமா, எழுந்துரு. மாதவிக்கும் பரதனுக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நாங்க தீ குளிச்சதாகும். மாதவி, பரதா, மனையில உட்காருங்க. அப்படியா? மாமனே வாங்க வாங்க உட்காருங்க. வாமா வாமா உட்காரு உட்காரு. வா இந்தப்பா மாலை போட்டுக்கோ. இந்தாமா வா வா நீ மாலை போட்டுக்கோ. ராமபாலத்தை விட்டு வச்சுருவோம். கிராங்க எடுத்துருவா. எப்படியோ கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. உட்காருமா உட்கார் உட்கார். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தொஞ்சீவ சரதஸ்ஸ. ஒரு நிமிஷம். ஏம்மா? நீங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு ஆசைப்படுறீங்க. பரதன் கட்ட போற தாலிக்கு நான் கழுத்தை நீட்டினா அந்த தப்புக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் பிராயச்சித்தம் தேட முடியாது. என்ன இருந்தாலும் நான் தாசி தானே. யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்பா, நான் உங்க கூட எத்தனை நாளா ஜானகியா தான் கோயில் குளம் சுத்தினேன். ஒரே ஒரு நாள் மாதவியா சுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் என்னம்மா, இனிமேல் வாழ்நாள் பூரா நீ என் கூட கோயில் குளங்களை சுத்தலாம். அதுக்கு பிள்ளையார் சொல்லியா இந்த கோயிலே சுத்தலாம். வாமா வா. வா ஜானகி, ஆண்டவன் சன்னிதானத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம புது வாழ்க்கை தொடங்கலாம். வா. கௌசல்யா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கும் தாங்க. வாங்க சாமி கும்பிடுவோம். தாலி வேஸ்ட், மாலை வேஸ்ட், என் பொழப்பே வேஸ்ட். எதுவுமே வேஸ்ட் இல்ல. கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா அப்பா, நான் இவளை காதலிக்கிறேன்ப்பா. இந்த நல்ல முகூர்த்தத்துல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? ஒண்ணு மாத்த மாட்டேங்க. ஒண்ணுக்கு அப்ப நான் தான் மாத்த மாட்டேன். நிறுத்து சொல்ல மாட்டேங்க. பிள்ளைய மாத்த மாட்டேப்பா. பிள்ளையா உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. கட்டி வேணாம் கட்டி வேணாம். யாரும் வந்து போறா டிக்கெட் முடிஞ்சு போடு போடு போடுறா சீக்கிரம் சீக்கிரம். அப்பா மங்களகரமா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த போது விட்டுட்டேன். ஓ மந்திரம் சொல்ல மறந்துட்டேன். மாங்கல்யம் தந்துனா லேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தொஞ்சீவ சரதசதம்.